குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா பார் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a so that the point x, 3 lies on the lies represent by the line. இது வந்து ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x minus 3y equal to 5. இந்த லைன்ல இந்த பாயிண்ட் போதும். ஸோ பாயிண்ட் அப்படின்னாலே எப்பவுமே x, y தான். சரியா? அந்த பாயிண்ட் வந்து 3, a கொடுத்துருக்காங்க. அப்போ x is equal to 3 அர்த்தம், y is equal to a அர்த்தம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு a வேல்யூ கண்டுபிடிச்சலாம். ஸோ 2 into 3 minus 3 into a equal to 5. 2 3s are 6 minus 3a equal to 5. 6 minus 5 equal to 3a. 6 minus 5 வந்து 1 equal to 3a. அப்போ a is equal to 1/3. சரியா? ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை தூக்கி அந்த லைன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம், a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் with x-axis and y-axis. So point of intersection of line with x-axis and y-axis. With x-axis and y-axis கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்ஸை தெரிஞ்சுங்க. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். கிராஃப் எப்பவுமே எப்படி இருப்போது, இது x-axis, இது y-axis. இப்போ இதில் பாயிண்ட்ஸ் எப்படி நோட் பண்ணலாம் பாருங்க. இந்த பாயிண்ட் 0,0ன்னு இருக்கும். இந்த பாயிண்ட் எக்ஸ்ல வேல்யூ இருக்கும். கரெக்டா? எக்ஸ் வந்து 1,0. இந்த பாயிண்ட் வந்து 2,0. இந்த பாயிண்ட் வந்து 3,0. அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல எப்படி இருக்கும்னா 0,1, 0,2, இது வந்து 0,3. இது மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ எக்ஸ் பாயிண்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ், ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இதுல எக்ஸ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், ஒய்க்கு வேல்யூவே இருக்காது, 0ன்னு இருக்கும். இந்த ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபுல்லா 0 இருக்கும், ஒய்யோட வேல்யூ மட்டும் தான் வரும். அப்போ பாயிண்ட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது அதை நம்ம என்ன எடுப்போம்னா a,0. சரியா? எக்ஸ் ஆக்சிஸ்ல a,0ன்னு வரும். அதுவே பாயிண்ட் லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னும் போது 0,a அப்படின்னு வரும். சரியா? இந்த ரெண்டு விஷயத்த தெரிஞ்சுங்க. இப்போ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் அது இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் வித் எக்ஸ் ஆக்சிஸா, எக்ஸ் ஆக்சிஸ் 3x minus 7y equal to 3. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது நான் அது a,0, ஒய்யோட வேல்யூ 0, அதை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3x minus 7 into 0 equal to 3. 0 into anything 0. 3x is equal to 3. x is equal to 1. அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும், 1,0. அதே மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன் வித் y axis. y axis கூட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா y axis என்ன பண்ணுவோம், 0,a. அப்போ x வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். x 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஈக்குவேஷன்ல 3 into 0 minus 7y equal to 3 minus 7y equal to 3. y is equal to என்ன வரும், 3/-7. அதை -3/7. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 0, -3/7. சரியா? இப்போ 2 லைன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லைன்ஸ் என்ன பாசிபிள், ஒரு லைனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா a1x plus b1y equal to c. இது ஒரு லைன். செகண்ட் லைன்னா எப்படி L1, L2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா a2x plus b2y equal to c1, இது c2. இப்போ இந்த லைன்ஸ் வந்து என்னென்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னா இன்டர்செக்டிங்கா இருக்கலாம், இல்ல பேரலா இருக்கலாம், இல்ல கோயின்சைடு, ஒரு லைனுக்கு மேலேயே ஒரு லைன் இருக்கலாம். இப்போ இதோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா எப்படி இருக்கும்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா the ratio a1/a2 not equal to b1/b2 அப்படி இருந்துச்சுனாலே இன்டர்செக்டிங்க. இதோட கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும், இதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். சரியா? யூனிக்
சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லியிருப்பான். கன்சிஸ்டன்சி சரியா, யூனிக் சொல்யூஷன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ parallel லைன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, parallel லைன்ஸ் இது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் போட முடியும். parallel லைன்ஸ்னா a1 by a2 is equal to b1 by b2 not equal to c1 by c2. ஒரே மாதிரியான எக்ஸ் ஒய் இருக்கும், ஆனால் c1 c2 மட்டும் வேறையா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குமானா சொல்யூஷன் இருக்காது. ஏன்னா எதனா ஒன்று கிராஸ் ஆனதான் சொல்யூஷன் இருக்கும், இது கிராஸே ஆகாது. அப்ப நோ சொல்யூஷன், நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டன்சின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோயின்சைடிங் லைன்ஸ் அப்படின்னா, கோயின்சைட் லைன்ஸ் அப்படின்னா ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன் இருக்கும், இதுக்கு எல்லாமே சேமா தான் இருக்கும். a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. இதுக்கு வந்து மெனி சொல்யூஷன்ஸ், எல்லா பாயிண்ட்டுமே சொல்யூஷன்ஸ் தான் சரியா. மெனி சொல்யூஷன் சொல்யூஷன் வந்தாலே அது பேர் கன்சிஸ்டன்சி தான் சரியா. ஸோ இதை மட்டும் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும்னா போதும். Next question, on computing the coefficients, find whether the line represents the following pair linear equation intersecting at point parallel or coincident. இது intersecting parallel coincident அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, first line 2x minus 3y plus 6 equal to 0, 4x minus 5y plus 2 equal to 0. a1 வந்து 2, b1 வந்து minus 3, c1 வந்து 6. அதே மாதிரி a2 வந்து 4, b2 வந்து minus 5, c2 வந்து 2. a1 by a2, b1 by b2 ரேஷியோஸ் பார்க்கலாம். c1 by c2 ஈக்குவலா நாட் ஈக்குவலா செக் பண்ணலாம். அப்ப a1 by a2 2 by 4 equal to minus 3 by 5 equal to 6 by 2. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. 2 by 4 இது 1 by 2 வரும், இது டிவைடே ஆகாது. அப்ப a1 by a2 is not equal to b1 by b2. இந்த கண்டிஷன் வந்துட்டாலே நான் கண்டிஷன் intersecting. so answer is intersecting சரியா. intersector சரியா. so find whether the lines are intersected. இப்ப intersect at a point, இது சப்போஸ் உனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சொல்யூஷன் கேட்கல, ஜஸ்ட் இங்க இன்டர்செக்டா பேரலா கோயின்சைடான்னு கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது எந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே எலிமினேஷன் மெத்தட்ல போறேன். ஈக்குவேஷன் 1 2ஆல மல்டிபிள் பண்றேன். 1 into 2 பண்ணனா நான் 1 2 2s are 4x minus 6y plus 12 equal to 0. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். 4x minus 5y plus 2 equal to 0. என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச், ரெண்டுமே பிளஸ் பிளஸ்ல இருக்கு, சைன் சேஞ்ச் பண்ணலாம். இது மைனஸ், இது பிளஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், 4 போயிடும். இப்போ மைனஸ் 6 பிளஸ் 5 நம்ம மைனஸ் 5, இது வந்து பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 10, ஒய் ஈக்குவல் டு 10. ஸோ ஒய் ஈக்குவல் டு 10 எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதை 2x minus 3y equal to plus 6 இந்த சைட் போகும்போது மைனஸ் 6, 2x minus 3 into 10 equal to minus 6, 2x minus 30 equal to minus 6, 2x is equal to minus 6 plus 30, minus 6 plus 30 அப்படின்னும் போது என்ன வரும், 24. x is equal to 24 divided by 2, x is equal to 12. எப்பவுமே இது மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம போடுறது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தலாம். எப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும். 2 into 12 minus 3 into 10 plus 6 equal to 0. அப்போ 2 12s are 24 minus 30 plus 6 equal to 0 வா. 24 plus 6 30, 30 minus 30, 0 equal to 0. கரெக்டா? அப்போ 0 equal to 0 வந்துச்சுன்னா நம்ம போட்டது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். இந்த மெத்தட் நான் இப்போ பண்ணது பேரு எலிமினேஷன் மெத்தட். Next question, find the value of k so that the following equation has no solution. No solutionனா parallel-ஆ இருக்கணும், அப்பதான் வந்து எதுவுமே intersect ஆகாது, ஒன்னு கூட வரக்கூடாது. அந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும், parallel அப்படின்னா a1 by a2 is equal to b1 by b2 but not equal to c1 by c2. equal to c1 by c2 இருந்துச்சுன்னா அது coinciding lines.
c1 நாட் ஈக்குவல் டு இது மாதிரி வரணும். சரி, அப்போ a1 ஓட ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து a1 b1 c1 எழுதுறேன். a1 வந்து 3, b1 வந்து -1, c1 வந்து -5, a2 6, b2 வந்து -2, c வந்து k. சரியா, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலும் வரும், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலும் வரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போடுறேன். a1 3/6 ஈக்குவல் டு -1/2. இதை நம்ம கம்பேர் பண்ணி இதுவும் பாருங்க மைனஸ் தான் இருக்கு, -2 தான் இருக்கு. கரெக்டா, -1 -2. இங்க 3/6 -1 -2 1/2 1/2. இது நம்மளுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. நம்ம இது ரெண்டத்தை தான் கம்பேர் பண்ணி ஆகணும். -1/-2 is equal to -5/k. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த k இந்த சைடு வந்துடும். k is equal to 2 into -5 -10. அப்போ k வந்து -10 தான். சரியா, இப்போ இதையும் கம்பேர் பண்ணாலும் அதான் வரும். இன்னொரு முறை வேணா வெரிஃபை பண்ணலாம். 3/6 is equal to -5/k. இது பண்ணாலும் அதே தான் வரும் பாருங்க. 1/2 போட்டுக்கலாம். நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 2 5s are -10 equal to k. சரியா, so k is equal to -10. Next question, determine the k for which the system of equation has infinite many solution. இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா. இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? கோயின்சைடிங் லைன்ஸ். கோயின்சைடிங் லைன்ஸ் அப்படின்னா a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. அப்ப இதுல a1 வந்து 4, b1 சைனோட கரெக்டா போடணும் 1, c1 வந்து 3, a2 வந்து 8, b2 வந்து 2, c2 வந்து 5. சரியா, 5k விட்டுருக்கேன் பாரு, 5k. இப்ப இத கம்பேர் பண்ணலாம், இத ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். 4/8 is equal to 1/2. கரெக்டா தான் வருது ரிலேஷனா, ஆனா நம்மளுக்கு ஆன்சர் வரல. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். 1/2 is equal to 3/5k. அப்போ 5k is equal to 6, k is equal to 6/5. சரியா, நம்ம இதையும் கம்பேர் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். 4/8 is equal to 3/5k. இது பண்ணாலும் 1/2 தான் ஆயிடும். அப்ப 6 is equal to 5k தான் வரும். k வந்து 6/5. சரியா, சிம்பிளா இருக்கு பாருங்க கொஸ்டின். அந்த பாக்ஸ் மட்டும் கிளியரா ஞாபகம் இருக்கணும். இந்த பாக்ஸ்ல parallel லைன் ஃபர்ஸ்ட் எத்தனை இன்டர்செக்டிங் லைன்னா எப்படி இருக்கும், parallel லைன்ஸ்னா எப்படி இருக்கும், கோயின்சைடிங் லைன்ஸ்னா எப்படி இருக்கும், அதோட கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா ஈஸியா வந்துடும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन அதே மாதிரி தான். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k will the equation represents the coincide lines. coincide linesனா என்ன அர்த்தம்? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அப்படியே வரப்போகுது, எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். போன क्वेश्चन அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனாலும் அதே தான், கோயின்சைடிங் லைன்ஸ்னாலும் அதே தான். சரியா, இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கோயின்சைட் அப்படின்னா ஒரு லைனுக்கு மேல ஒன்னு அப்படியே இருக்கும். a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு பாருங்க. a1 வந்து 1, b1 வந்து 2, c1 வந்து 7, a2 வந்து 2, b2 வந்து k, c2 வந்து 14. நம்ம ஸ்ட்ரைட்டா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி போட்டலாம். 2/k is equal to 7/14. இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணினா 7k is equal to 2 into 14. k is equal to 2 into 14/7. 7 1s are 7 2s are. k ஓட வேல்யூ 2 2s are 4. சரியா, ஓகே. நான் மல்டிபிள்லாம் பண்ணலாம், அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அப்புறமா ஆன்சர் போட்டேன். k ஓட வேல்யூ 4. சால்வ் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். போன சம் வந்து எலிமினேஷன் மெத்தட் போட்டிருப்போம், இப்போ வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போட போறோம். x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x minus y equal to 0வா, இந்த y அந்த 5 அந்த சைடு போச்சுன்னா y is equal to 5 ஸ்ட்ரைட்டாவே வந்துச்சு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x plus 4y minus 20 இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ 3x plus 4 into y ஓட வேல்யூ 5 பிளஸ் -20 அந்த சைடு போச்சுன்னா +20 ஆயிடும். 3x plus 20 equal to 20. 3x is equal to 20 minus 20. 3x equal to 0. 0 divided by 3 வந்து 0 தான் வரும். x ஓட வேல்யூ 0. சரியா, நம்ம போடுறது கரெக்டா இல்லையான்னு பாத்துக்கலாம் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ற 3 into 0 0 தான், plus 4 into 5 இங்க equal to 0. minus 20 equal to 0. anything into 0 0. 4 5 are 20. minus 20 equal to 0. 20 minus 20 is 0. 0 equal to 0. அப்ப நம்ம போட்டது வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, for the
for what value of k value கேக்குறாங்க to find k என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 3y is equal to 4 equation 1 அதே மாதிரி k plus 2 into x plus 6y equal to 3k plus 2 ரெண்டு லைன் கொடுத்திருக்காங்க infinitely many solution அப்படின்னா coinciding condition வரும் a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2 சரியா இதுல a1 வேல்யூ வந்து 2 b1 வேல்யூ வந்து 3 c1 வேல்யூ வந்து 4 a2 ஓட வேல்யூ x க்கு முன்னாடி என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும் k plus 2 b2 ஓட வேல்யூ 6 c2 ஓட வேல்யூ 3k plus 2 இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் பாருங்க 2 divided by k plus 2 equal to 3 divided by 6 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலே எனக்கு ஆன்சர் வந்துரும் பாருங்க கிராஸ் மல்டிபிளா 2 into 6 equal to 3 into k plus 2 12 equal to 3k plus 6 12 minus 6 equal to 3k 12 minus 6 வந்து 6 equal to 3k k is equal to 6 by 3 k is equal to 2 சரியா இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாலும் அதே ஒரு தான் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்பனா வரும் 3 by 6 is equal to 4 by 3k plus 2 ஏதாச்சும் ஒன்று போட்டாலே போதும்னா நான் வெரிஃபை பண்றதுக்காக ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கிறேன் இது வந்து 1 by 2 நான் போட்டுக்கலாம் 3 1s are 3 2s are அப்போ 1 இந்த சைடு மல்டிபிள் ஆகும் 3k plus 2 is equal to 2 into 4 அப்போ 3k plus 2 is equal to 8 3k equal to 8 minus 2 6 3k is equal to 6 k is equal to 6 by 3 k is equal to 2 ரெண்டுத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரும் கரெக்டா சரியா if we add 1 to the numerator and subtract 1 from the denominator the fraction reduced to 1 அப்ப p by q fraction அப்படினா p by q வா மேல இருக்குது நியூமரேட்டர் கீழ இருக்குது டினாமினேட்டர் p by q க்கு பதிலா நான் x by y ன்னு எடுத்துக்கறேன் என்ன சொல்லிருக்காங்க add 1 to the numerator மேல x plus 1 and subtract 1 from the denominator கீழ minus 1 y minus 1 இது மாதிரி பண்ணும்போது இந்த ஃபிராக்ஷனோட வேல்யூ நான் ஆயிடும் ரெடியூஸ் டு 1 ஸோ மேல 1 ஆட் பண்றாங்க கீழே -1 பண்றாங்க அப்ப இதோட வேல்யூ வந்து 1 வருதுன்றாங்க ஈக்குவேஷன் 1 செகண்ட் ஈக்குவேஷன் இட் பிகம் 1/2 ஆமா எப்பனா if we only add 1 to the denominator மேல அப்படியே விட்டுறாங்க டினாமினேட்டரோட மட்டும் 1 ஆட் பண்றாங்க add 1 to the denominator அப்ப வந்து அது வந்து 1/2 மாதிரிதான் ஸோ இது ஈக்குவேஷன் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சிம்பிளிஃபை பண்ணி xy கண்டுபிடிச்சலாம் 1 தானே இருக்கு இது இந்த சைடு போட்டோம் x plus 1 is equal to 1 into y minus 1 அப்ப x plus 1 is equal to y minus 1 எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துட்டு வந்துடுறோம் x இந்த y இந்த சைடு வந்தா -1 equal to -1 இந்த +1 அந்த சைடு போச்சுன்னா -1 x minus y equal to -2 சரியா ஈக்குவேஷன் 1 இதை நான் பண்றேன் அதே மாதிரி 2x equal to y plus 1 அப்ப 2x minus y equal to 1 சரியா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எலிமினேஷன் மெத்தட் ஆர் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் ஈக்குவேஷன் 1 x minus y equal to -2 2x minus y equal to 1 y இருக்கு மைனஸ் ரெண்டுமே மைனஸ் இருக்கு அப்ப சைன் சேஞ்ச் பண்ணோம் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும் இது மைனஸ் ஆயிடும் அப்ப x minus 2x minus x -1 -2 -3 இப்போ மைனஸ் மைனஸ் போச்சுன்னா x is equal to 3 x equal to 3 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 3 minus y equal to -2 minus y is equal to -2 3 இந்த சைடு வந்துச்சுன்னா -3 minus y is equal to -5 y is equal to 5 எப்பவுமே நம்ம போடுறது கரெக்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி பார்த்தணும் எக்ஸுக்கு வந்து 3 ஒய்க்கு வந்து -5 -2 அதான் 3 -5 -2 equal to -2 அப்ப நம்ம போட்டது கரெக்ட் எக்ஸோட வேல்யூ 3 ஒய்யோட வேல்யூ 5 சரியா அவ்வளவுதான் ஸோ இந்த வேர்டிங்க ஈக்குவேஷனா மாத்திட்டு அதை சால்வ் பண்ணும் ஸோ த சம் ஆஃப் 2-digit நம்பர் இஸ் 9 2-digit நம்பர்னா 2-digit நம்பர் எதுல இருந்து வரும் 10 to 99 எல்லாமே 2-digit நம்பர் தான் சரியா இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்றப்ப 9 வரணுமா எக்ஸாம்பிள் வந்து 18 27 36 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் 9 வரும் இதுவும் 9 வரும் இது மாதிரி போயினே இது மாதிரி நம்பர் தான் அப்ப x plus y வந்து 9 sum of 2-digit நம்பர் 9 இதுல எது வேணா இருக்கலாம் 45 இது மாதிரி எது வேணா இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம் x plus y வந்து 9
இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்லியிருக்காங்க, 9 times the number 9 also 9 times the number is twice the number obtained by reversing the order of digit. இத இப்போ 18 இருந்துச்சுன்னு நினச்சிக்கோ, அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா 10x plus y அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. 10x plus y. அப்போ எக்ஸுக்கு 1, x equal to 1, y equal to 8 போட்டானா வரும் பாருங்க, 10 into 1 plus 8. அப்ப ஆன்சர் வந்து 10 plus 8 18. இப்போ அதுவே எக்ஸுக்கு 2 கொடுத்து yக்கு 7 கொடுத்தனா என்ன வரும் பாருங்க, 10 into 2 plus 7 20 plus 7. வேற 2 டிஜிட் நம்பரை இது மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க, 10x plus y இன்ட்டு. அப்ப ஆல்சோ 9 times the number 9 times the numberனா இதை வந்து 9 times 10x plus y. சரியா? 9 times the number is twice the number by obtaining the reverse order. reverse orderனா என்ன பண்ண போறோம், இப்போ 18 கரெக்ட் ஆர்டர்னா ரிவர்ஸ் ஆர்டர்னா 81. இது ஸ்ட்ரெயிட் ஆர்டர், இது ரிவர்ஸ் ஆர்டர். ரிவர்ஸ் ஆர்டருக்கு என்ன பண்ணோம்னா 10y plus x ன்னு எடுக்கணும். சரியா? இதுல x வந்து 1, y வந்து 8 ன்னு எடுத்தா, இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னும் போது இது மாதிரி எடுக்கணும். சரியா? அப்படியே ரிவர்ஸ்ல இங்க 10x plus y ன்னு எடுத்திருப்போம், இங்க வந்து நான் எடுக்கணும் 10y plus 8. அப்பதான் வந்து உனக்கு ரிவர்ஸ் ஆர்டர் கிடைக்கும். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 10 into y 8 plus x-க்கு 1, அப்பதான் 80 plus 1 81 வரும். புரிஞ்சுச்சா? ஸோ ஸ்ட்ரெயிட் ஆர்டர்னா 10x plus y ன்னு எடுப்பேன். ரிவர்ஸ் ஆர்டர் வரணும்னா அது அப்படியே திருப்பி போட்டா 81 வருது. அப்ப ரிவர்ஸ் ஆர்டர் போது என்ன பண்ணுவாங்க, 10y plus x ன்னு போட்டுக்கணும். புரிஞ்சுச்சா? ஸ்ட்ரெயிட் ஆர்டர்னா இது மாதிரி எடுத்திருப்பா, ரிவர்ஸ் ஆர்டர் போது அப்படியே ரிவர்ஸ்ல 10y plus x ன்னு எடுத்திருப்பா. ஸோ இந்த இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்பனா வரும் 9 10s are 90x plus 9y equal to 2 10s are 20y plus 2x. x எல்லாம் ஒரே சைடு எடுத்துட்டு வந்துருப்பாங்களா, 90x minus 2x plus 9y minus 20y equal to 0. 90 minus 2 எவ்வளவு வரும், 88. 88x minus 9 minus 20 நம்மோது minus 11y equal to 0. சரி, ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 1. சரியா? நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் இங்க 11y ன்னு இருக்கு, இங்க ஒரு y இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட 11 மல்டிபிள் பண்றேன். அப்பனா வரும் 11x plus 11y equal to 11 9s are 99. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கிறேன், 88x minus 11y equal to 0. ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப 99x is equal to 99. x is equal to 99 by 99. x ஓட வேல்யூ 1. x ஓட வேல்யூ 1 ன்னு தெரிஞ்சுச்சுன்னா y ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். எப்படின்னா x plus y equal to 9. x க்கு பதில் 1 ன்னு எடுப்பேன். 1 plus y equal to 9. y is equal to 9 minus 1. y equal to 8. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம் பாரு. x க்கு வந்து 1, y வந்து 8. சரியா? ஸோ 1 plus 8 வந்து 9. ஸோ 9 equal to 9 ன்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எடுத்த 2 டிஜிட் நம்பர் வந்து என்னவா இருக்கும், 18 இருக்கும். சரியா? ஸோ ஃபைண்ட் த நம்பர். த நம்பர் இஸ் 18. x plus y ஆட் பண்ணும்போது 18. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆர்டர்ல எடுத்தனால அதான் ஒரு 10x plus y ஸ்ட்ரெயிட் ஆர்டரா, எக்ஸுக்கு 1 கொடுத்தினா 10 into 1 1, yக்கு வந்து 8. அப்போ 10 plus 8 18. நம்மளுக்கு தேவையான நம்பர் 18. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதான் போட்டுதான், இதுக்குள்ள தான் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருக்கும். நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின், a part of monthly hostel charges is fixed and the remaining depends on the number of days one has taken food in the mess. When a student takes a food for 20 days, ஒருத்தன் வந்து 20 days food எடுக்கிறான், அவன் எவ்வளவு பில் பே பண்றான் அப்படின்னா, இங்க என்ன பண்ணிருக்காங்க, 20 டேஸ்க்கு 1000 rupees பே பண்றாங்க. 20 டேஸ்க்கு ஃபுட் எடுக்கும் போது 1000 rupees பே பண்றாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் ஏ. பி ஸ்டூடெண்ட் வந்து 26 டேஸ் எடுக்கிறாங்க, அவன் வந்து 26 டேஸ் சாப்பிட்டுருக்கான், அவன் வந்து 1180 பே பண்ணிருக்கான். ஃபைண்ட் த ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அந்த காஸ்ட் பர் டே. லைக் ஹாஸ்டல்ல தங்கணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸ்ன்ற அமௌண்ட். லெட் எக்ஸ் பி த, அது மாதிரி வேர்டிங்ஸ் மென்ஷன் பண்ணும். லெட் எக்ஸ் பி ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படின்னு போட்டுங்க. ஃபிக்ஸ்டு சார்ஜ்
y தான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் சரியா. ஸோ அப்போ ஈக்குவேஷனா வரும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் டேஸ் 20 டேஸ் எக்ஸ் பிளஸ் 20y அப்போ எவ்வளோ பே பண்ணுறான் 1000 rupees. செகண்ட் பாய் பி வந்து என்ன பண்ணுறான் ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். அவன் வந்து 26 டேஸ் ஸ்டே பண்ணுறான். 26 into y எவ்வளோ பே பண்ணுறான் 1180 சரியா. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2. இப்போ நான் இதே அப்படியே எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகும். மைனஸ் 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 பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 6y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1180ல 1000 போச்சுன்னா மைனஸ் 180 வரும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். y வந்து 180 டிவைடட் பை 6 6 1 சார் 6 3 சார் y இஸ் ஈக்குவல் டு 30 சரியா. ஒய்யோட வேல்யூ 30. ஒரு நாளைக்கும் அப்போ 30 rupees கொடுத்துட்டே போவான். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 20 இன்டூ ஒய் வந்து 30 இஸ் ஈக்குவல் டு 1000 சரியா. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 3 600 இஸ் ஈக்குவல் டு 1000. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 மைனஸ் 600 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400. இது நம்ம கரெக்டானு பார்த்துலாம் பாருங்க. ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் 400 கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு 400 தரணும். ஒரு நாளுக்கு 30 ரூபாய் தரணும். அப்போ 20 into 30 அப்போ பண்ணும் போது எவ்வளோ வரணும் 1000 வரணும். வருதான்னு பார்த்தலாம். 400 plus 2 3 600 ஈக்குவல் டு 1000. அப்போ 1000 ஈக்குவல் டு 1000 வந்துச்சு சரியா. ஸோ அவங்க ஒரு மாசத்துக்கு கம்பல்சரியா எவ்வளோ கட்டணுமா எக்ஸ்ன்றது கட்டணும். 400 கட்டினோம். எத்தனை நாள் ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ ஒரு நாளுக்கு 30 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டே வருவாங்க. எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் த பவர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட்னே கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூஷன்ல தான் பண்ணணும். சப்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த எக்ஸ் தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus 7y equal to minus 10 இப்போ இதுல இருந்து x மட்டும் எடுக்கிறேன். 2x equal to இந்த 7y minus 7y அந்த சைடு போச்சுன்னா plus 7y இந்த minus 10 அப்படியே போட்டுக்கணும். x is equal to 7y minus 10 by 2 இந்த x தூக்கி செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 into x plus 2y equal to 10 3 into 7y by 2 தனித்தனியா போட்டுக்கிறேன். minus 10 by 2 plus 2y equal to 10 சரியா. 2 1s are 2 5s are ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த 3 இந்த 2 கூட எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா அதே தான் வரும்ல. அதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் பண்ணாமையே இருக்கலாம். தனித்தனியா பண்ணாமையே என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ல எக்ஸுக்கு பதில் 7y minus 10 by 2 போட்டா plus 2y equal to 10 இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்றேங்க. அப்பனா வரும் 3 7s are 21y minus 30 divided by 2 plus 2y equal to 10 இந்த 2y இப்போ எல்சிஎம் எடுத்தா அப்படின்னா 21y minus 30 ஃபுல்லா 2 வரும். இந்த 2வும் 2 2s are 4y equal to 10 இப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 20 ஆயிடும். 21y plus 4y minus 30 equal to 2 10s are 20 21 plus 4 25y 25y is equal to 20 இந்த 30 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 13 ஆயிடும். 25y equal to 20 plus 30 50 y is equal to 50 by 25 25 1s are 25 2s are y ஓட வேல்யூ 2 அதை தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். x is equal to 7 into 2 minus 10 by 2 2 7s are 14 minus 10 by 2 14 minus 2 14 minus 10 4 by 2 அப்போ x ஓட வேல்யூ 2 தான். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்துடலாம். சப்ஸ்டிடியூஷன் 2 into x ஓட வேல்யூ 2 தான். minus 7 into 2 தான் ஈக்குவல் டு minus 10 வரணுமா. 2 2s are 4 minus 14 equal to minus 10 minus 10 equal to minus 10 வந்துச்சு. நம்ம போடுறது கரெக்ட் சரியா. இந்த லாஸ்ட் 3 மார்க் क्वेश्चन பாருங்க. 10 student of class 10 took part in the max quiz. அதுல கேர்ள்ஸ் x வந்து நான் கேர்ள்ஸ் எடுத்துக்கிறேன், y வந்து பாய்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டுத்தையும் x plus y சேர்த்தா 10 சரியா. நெக்ஸ்ட் the number of girls x ல is 4 more than number of boys. so ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆல்டர் பண்ணிக்கிறேன். x minus y equal to 4 so ரெண்டுத்துக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட்ஸ் தூக்கி கிராஃப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். x plus y equal to 10 ல என்ன பண்றேன் x y ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் x க்கு வந்து 1 ன்னு கொடுக்குறேன்னு வச்சுங்க. x க்கு 1 கொடுத்தனா
1 plus y equal to 10 ன்னு வரும். y is equal to 10 minus 1 9 ன்னு வரும். சரியா? அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வேல்யூ எடுத்துங்க. x க்கு வந்து நான் 2 நெக்ஸ்ட் 3 ன்னு எடுத்துக்கிறேன். x 3 எடுத்தனா வரும் பாருங்க. 3 எடுத்தனா 3 plus y equal to 10, y is equal to 10 minus 3 7. அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. x க்கு 5 ன்னு எடுத்துங்க. 5 ன்னு எடுத்தனா 5 plus y equal to 10 ன்னு வரும். y is equal to 10 minus 5 5. சரியா? இந்த மூணு பாயிண்டா கிராஃப்ல பிளாட் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் லைனுக்கும் ஒரு மூணு பாயிண்ட் x minus y equal to 4 ஃபர்ஸ்ட் டைம் x y x க்கு நான் 5 தரேன்னு நினைச்சுங்க. 5 குத்தனா வருங்க. 5 minus y is equal to 4. 5 இந்த 4 இந்த சைடு வரும். minus 4 is equal to y. y 1 வந்து y ன்னு வரும். சரியா? அதே மாதிரி நான் x க்கு வந்து 10 ன்னு தரேன்னு நினைச்சுங்க. 10 minus y equal to 4. 10 plus 4 is equal to y ன்னு வரும். அப்ப 10 கொடுத்தனா 14 வரும். இன்னும் ஏதாச்சும் ஒரு வேல்யூ. இப்போ நான் x 7 ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. 7 minus y equal to 4 ன்னு வரும். 7 இதெல்லாம் கரெக்டா போட்டிருக்கோமா பாருங்க. இதுல தப்பு பாருங்க. 10 minus y 4 இந்த 4 இந்த சைடு வரும்போது -4 தான் ஆகும். 10 minus 4 வந்து 6. சரியா? 6 தான் வந்திருக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஈக்குவேஷன் 10. இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன் அது x minus y equal to 4 x ஓட வேல்யூ வந்து நான் 7 எடுத்துருக்கேன். minus y equal to 4. 7 minus 4 equal to y. அப்ப என்ன வரும்? 7 minus 4 3. இந்த பாயிண்ட்ஸ்லாம் கிராஃப்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் சொல்யூஷன். சரிங்களா? பிளாட் பண்ணினா இப்படி தான் வரும். இது ரெண்டு லைன் எப்படி போகும்? இந்த பாயிண்ட் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இது 6 7 7க்கு நேரா வருதா? அதே மாதிரி இந்த சைடுல பாத்தீங்கன்னா 1 2 3. ஸோ இதுக்கு நேரா இப்படி ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். அப்ப ஆன்சர் வந்து 7,3. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து 7,3. கிராஃப்ல பிளாட் பண்ணனா 7,3 வரும். சரியா? கிராஃப் பேப்பர்ல நீங்க அதான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் x y. ஆன்சர் வந்து 7,3.